அண்மை செய்தி. காஞ்சிபுரம் மாநகராட்சியில் மேயரை தொடர்ந்து ஆணையருக்கும் எதிர்ப்பானது வலுத்துள்ளது. அது தொடர்பான அண்மை செய்தி பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் துரை வெங்கடேஷ் இணைகிறார். வணக்கம் துரை வெங்கடேஷ், விவரம். வணக்கம். காஞ்சிபுரம் மாநகராட்சியிலே அதிமுக, பாமக, தமாக உள்ளிட்ட காங்கிரஸ் உள்ளிட்ட 51 கட்சிகளை சேர்ந்த அந்த 51 மாமன்ற உறுப்பினர்கள் இருந்து வருகின்றனர். இந்த நிலையிலே ஆரம்பம் முதலே திமுக மேயராக இருந்து வரக்கூடிய மகாலட்சுமி எதிராக எதிர்கட்சியை சார்ந்த இந்த மாமன்ற உறுப்பினர்கள் தொடர்ந்து எதிர்ப்புகளை பதிவு செய்து வந்தனர். இந்த நிலையிலே அண்மை நாட்களாகவே திமுகவை சேர்ந்த உறுப்பினர்களும் அந்த திமுக மேயருக்கு எதிராக போர்க்கொடியை தூக்கி இருக்கிறார்கள். தொடர்ந்து அண்மை நாட்களாகவே கடந்த டிசம்பர் மாதம் வரையே அந்த மாமன்ற கூட்டமானது தொடர்ந்து நடைபெற்று வந்த நிலையில் தொடர்ந்து 5 மாதங்களுக்கும் மேலாக மாமன்ற கூட்டங்களானது தொடர்ந்து அந்த திமுக உட்பட எதிர்கட்சிகளை சார்ந்தவர்களும் தொடர்ந்து புறக்கணித்து வருகிறார்கள். இதனால் அந்த மேயருக்கு நெருக்கடியானது ஏற்பட்டிருக்கிறது. அதே போன்று 6 நிலைக்குழுகளிலே 4 நிலைக்குழுகளை சார்ந்த சுமார் 18 எதிர்ப்பு கவுன்சிலர்கள் தற்போது அந்த நிலைக்குழு பதவிகளையே ராஜினாமா செய்திருக்கிறார்கள். தொடர்ந்து அதே போன்று மன்ற குழு மேயருக்கு ஆதரவாக இருந்து வரக்கூடிய திமுக மண்டல குழு தலைவராக இருந்தக்கூடிய சந்துரு என்பவருக்கும் நேற்று அந்த பதவியிலிருந்து அவருக்கு விலக்கு அளிக்க கோரி நேற்றைய தினமானது அந்த தங்களது கண்டனங்களை பதிவு செய்திருந்தனர். இந்த நிலையிலே தொடர்ந்து இன்றைய தினமானது மாவட்ட ஆட்சியரை சந்திப்பதற்காக தற்போது திமுக உள்ளிட்ட அதிமுக பல்வேறு கட்சிகளை சார்ந்த 33 மாமன்ற உறுப்பினர்கள் தற்போது மாவட்ட ஆட்சியரை சந்திப்பதற்காக தற்போது காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு வந்திருக்கிறார்கள். எதற்காக என்று பார்த்தோம்னா, தற்போது இந்த மாநகராட்சி ஆணையரை தற்போது கடந்த 7ஆம் தேதி அன்று மாநகராட்சி மேயர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வர வேண்டி மனு கொடுத்திருந்த நிலையிலே தற்போது 1 மாத காலமாகியும் தற்போது வரை எவ்வித நடவடிக்கையும் எடுக்காத ஒருதலைபட்சமாக செயல்படக்கூடிய மாநகராட்சி ஆணையர் செந்தில் முருகனை மாற்றக்கோரி தற்போது காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு தற்போது 33 மேயருக்கு எதிரான 33 கவுன்சிலர்கள் தற்போது வருகை தந்து தற்போது மாவட்ட ஆட்சியரை சந்திப்பதற்காக தற்போது காத்துக் கொண்டிருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி துரை வெங்கடேஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.